ஜாய் கிசில்டா, மாதம்பட்டி ரங்கராஜன் இந்த ஒரு கேஸ் வந்து எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னு வந்து மக்கள் மத்தியில் ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா கிட்டத்தட்ட பல மாதங்களா ஜாய் கிசில் அவங்க வந்து பல பேட்டியில் வந்து அழுதுகிட்டு பேட்டி கொடுக்குறாங்க, ஒரு கோவத்தோட பேட்டி கொடுக்குறாங்க. அவங்க சொல்கிற விஷயம் என்னன்னா, எனக்கு நியாயம் கிடைக்கணும். இப்போ சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட கணவர் வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஓகே அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னார் உள்ள எங்கன்னா மகளிர் ஆணையத்தில். ஆனால் வெளியே வந்து இல்லை நான் உள்ளே வந்து ஓகேலாம் சொல்லலை, நீங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க, நான் வந்து தயாராக இருக்கேன் அப்படின்னு போஸ்ட்லாம் போட்டிருந்தாரு அப்படின்னு. ஆனால் இப்போது அவர் சொல்லியே 1 மாதம் ஆயிடுச்சு, இன்னமும் காணோம். இதுக்கிடையில் வந்து அவங்க ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க, கண்டா வர சொல்லுங்க, மாதம்பட்டி ரங்கராஜன் கையோட கூட்டி வாருங்க அப்படின்னு. இப்போ இந்த ஒரு பிரச்சனை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் புருஷன் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வருவாரா வரமாட்டாரா, எப்போ அவர் சொல்லி 1 மாதம் ஆகுது, எங்கே போயிட்டார், தலைமுறை ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சியாக பேசியிருக்காங்க. முதல்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு அட்வொகேட்டா? இல்லை, நாங்களுமே இந்த பிரச்சனை எப்போ முடிவுக்கு வரும் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில். ஸோ நிறைய ப்ரெஸ் மீட்டில் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க, அவர் பயப்படுறாரு, வரமாட்டேங்கிறாரு. ஸோ இதுலேருந்தே என்ன தெரியுதுன்னா, அவர் சுத்தமாக அவாய்ட் பண்ணுறாரு. அவர் அது என்னை கேட்டால் அவர் வந்து அதை பெரிய விஷயமாவே நினைக்கல. அவர் பாட்டு கூலாக இருக்கார். வந்தோம், ஜாலியாக இருந்தோம், லவ் பண்ணோம், குழந்தை பிறந்துருச்சு, இனி நமக்கு என்ன முடிஞ்சிச்சு வேலைன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு அப்போ அவர் ஃபேமிலியோடு போயிட்டார். ஸோ அவர் இவங்களை ஒரு பொருட்டாகவே நினைக்கல. இல்லை பொருட்டாக நினைக்கல நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இப்போ கேஸ் நடக்குமோ அதெல்லாம் ஹியரிங் வராது. ஒருவேளை இப்படி இருக்கலாம்ல, ஏற்கனவே மாதம்பட்டி ரங்கராஜன், ஜாய் கிருஷ்ணாமன் நிறைய கேஸ் போயிட்டு இருக்கு. இவங்க வந்து ஒரு பக்கம் என்ன சொன்னாங்கன்னா, எங்களோட நிறுவனத்தை வந்து அசிங்கப்படுத்துறாங்க, ஸோ ஒரு கேஸ் கொடுத்ததுனா தள்ளுபடி ஆயிடுச்சு. இவங்க பதிலுக்கு இவங்க ஒரு கேஸ் கொடுத்தாங்க. இப்போ அந்த கேஸ் கூட டிசம்பர் 12 ஹியரிங் வரும்போது இப்படி இவங்களுக்குள்ளேயே மாற்றி பல கேஸ் போயிட்டு இருக்கு கோர்ட்ல. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனலா அவங்கள இம்பாக்ட் பண்ணிக்கிற வழக்குகள் தான் போட்டிருக்காங்க. அதான் அந்த வழக்கு போட்டிருக்காங்க. இவருடைய தொழில் வந்து மாதம்பட்டி ரங்கராஜோட தொழில் வந்து ஜாய் கிறிஸ்டல்டாவால பாதிக்கப்படுது. ஜாய் கிறிஸ்டல்டாவோட பேர் வந்து இவரால கெட்டு போகுதுன்னு பிஸ்னஸ் ரிலேட்டடாக தான் வழக்குகள் போட்டுட்டு இருக்காங்க. பர்சனலாக யாரையுமே இங்கே வழக்கு போட முடியும். ஏன்னா உங்களுக்கு நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறது என்னென்னா, இந்த கல்யாணமே செல்லாதது. இவர் வந்து லீகலாக வெளியில் வரலை, இவருக்கு இன்னும் விவாகரத்தே ஆகலை. அப்படி விவாகரத்து ஆகாத ஒரு நீங்கள் ஒரு மனிதனை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அது செல்லாத கல்யாணம் தான் அது. ஸோ அதனால் இதில் இவங்க யாருமே வழக்குகள் வந்து எதையுமே போடலை, ஏன்னா போடவும் முடியாது. இதுதான் உண்மை. அவங்க 2 பேராலையுமே, ஏன்னா இந்த அம்மா விவாகரத்தானவங்க, இவர் ஆகலை இன்னும். ஸோ ஆகாத ஒருத்தர் கல்யாணம் பண்ணதே தப்பு தானே. இவங்க வந்து எமோஷ்னல் பாண்டிங்கில் 2 பேருமே, நான் உங்களுக்கு ஆரம்பத்துலேயே கூட ஒன்றில் சொல்லியிருப்பேன் நான், இவருக்கு ஒரு விஷயம் ஒரு இடத்துல கிடைக்கலன்றதுக்காக இவங்களுக்கு ஒரு இடத்துல இவர் காம்பேக்டாக இருக்க ஒரு கிடைச்சிருக்கு. இவங்களோட அன்பு வந்து அந்த அன்புக்கு வந்து அவர் என்ன சொல்கிறது, அன்புக்கு அடிமையாயிட்டார்ன்ற மாதிரி இவங்களோட அஃபெக்ஷன் 2 பேருமே ஷேர் பண்ணிக்கிறாங்க, லவ் பண்ணுறாங்க, குழந்தை பிறந்துக்கிட்டாங்க. 2 பேருமே குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கி அவர் ஃபேமிலி தான் பெருசாக தெரியுது, அவர் போயிட்டார். ஓகேங்களா. இதுக்கு இந்த உறவுக்கு என்ன அர்த்தம்? அர்த்தமே இல்லை. இதில் ஒரு மீனிங், எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. இப்போ இந்த அம்மா அங்கங்கே நின்று ப்ரெஸ்ஸுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கிற வரைக்கும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற வரைக்கும் இன்டர்வியூ கொடுத்து அந்த குழந்தை வந்து எவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்கும், மென்டலி எவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்கும், அவங்களுமே வந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க மனதளவில். ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டே இருந்தாங்க. இப்போ குழந்தை பிறந்துருச்சு, இப்போவும் அவங்க அதே தான் செஞ்சிட்ருக்காங்க. அதாங்க இப்போ இவ்வளோ ப்ரெஸ் மீட் கொடுங்க. இப்போ இதில் என்ன சொன்னாங்க, டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அவர் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கே கோர்ட்டில் போய் கேஸ் போடலாங்களா? அதை விட்டுட்டு எதுக்கு இத்தனை சேனலை கூப்பிட்டு வச்சு ப்ரெஸ் மீட்டு கொடுத்து அது கோர்ட்டுக்கே போகலாம். ஒரு ப்ரெஸ் மீட்லேயுமே சொல்கிறாங்க, அவர் வரல, அவர் வரமாட்டேங்கிறாரு, பயந்துட்டு இருக்காரு, என்னை ஆளை வச்சு மிரட்டுறாரு. நிறைய நான் இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு ப்ரெஸ் மீட் பார்த்தேன் அவங்களோடது, 2 டேஸ்க்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க. அதில் சொல்கிறாங்க, என்னை வந்து நிறைய மெசேஜ் எல்லாம் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அவரோட பர்சன்ஸ் தான், அவர் தான் பண்ண சொல்கிறாரு, அவர் பேர் சொல்லி தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கலாம், அவர் பொருட்டாவே எடுத்துக்கல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், அவங்க சொல்கிறாங்க அவர் தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணுறவரோட நீங்கள் திருப்பி சேர்ந்து வாழணும்னு ஏன் நினைக்கிறீங்க? உங்கள் குழந்தைக்கு அப்பா வந்து இப்படி பிரச்சனை பண்ணுறவருன்னு ஏன் நீங்கள் வந்து அவர் தான் வேணும்னு நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? அவர் வேணும்னு சொல்கிறீங்க, அப்புறம் அவர் பிரச்சனை பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க. அவர் வந்து என் குழந்தைய வந்து நாளைக்கு ஏதாவது என் குழந்தைக்கும் எனக்கும் அவரால் தான் ஆபத்துன்னு சொல்கிறீங்க. ஆனாலும் அவர் வந்தால் நான் எனக்கு அவர் வேணும், எனக்கு குழந்தைக்கு அப்பா வேணும், எனக்கு கணவர் வேணும்னு சொல்கிறீங்க. என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? ஒரு இப்படி கூட இருக்கலாம், குழந்தைக்கு வந்து இப்போ இவங்களுக்கு கணவர் தேவையில்லை, அவங்க கேட்குறது என்னன்னா, நீங்கள் ஒத்துக்கோங்க இந்த ஒரு விஷயத்த நாங்கள் கேட்குறாங்க, நீங்கள் அப்பாவை வந்து ஒரு அன்பாக இருக்கீங்களே வேணாம், சொசைட்டிக்கு இவர் தான் அப்பா நான் ஒத்துக்கணும்னு ஒரு விஷயத்த ஆணித்தரமாக கேட்குறாங்க. அவங்க கணவரா வேணும்னு உங்க சொல்லியிருக்காங்க. அது என்னோட கருத்து என்னன்னா, அது அவர் தான் அவங்களோட கணவர்ன்றது இவங்க 2 பேருக்குமே தெரியும்.
அவர் தான் கணவர்ன்றதும் அந்த குழந்தைக்கு அப்பான்றதும் அம்மான்றதும் இவங்க 2 பேருக்குமே தெரிஞ்ச ஆனா விஷயம். அவரே ஒத்துக்க மாட்டாரு. அதுதானே கேள்வி. அவர் ஒத்துக்க மாட்டேன்றானா இவங்க 2 பேர் நடந்த பிரச்சனையில அவர் எனக்கு ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட்னு அவர் போயிட்டார். சரியா? இப்போ இவங்க 2 பேருக்குமே இந்த விஷயம் தெரியும். இவங்க 2 பேருக்குமே இவங்க நம்மளை விட அவங்களுக்கு தான் தெரியும். ஓகேவா? ஆனால் வெளியில் யாருமே சொல்லிக்க மாட்டேங்கிறாங்க. இதில் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா 2 பேருமே சந்தோஷமாக இருந்திருக்காங்க. 2 பேருமே நம்ம லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ பார்த்து அவர் ஹாய் பொண்டாட்டி நான் பெல்ட் போட்டிருக்கேன் அதை போட்டிருக்கேன்னு எல்லாமே அவர் சொல்கிறாரு. நீ வந்ததுக்கப்புறம் தான் என்னோட லைஃப் வந்து ஆனா இங்க மாறிச்சு. பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குப்பா. அந்த இன்ஸ்டா வந்து ஜாய் கிறிஸ்டால் தான் போட்டிருக்காங்க. பொண்டாட்டின்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஸ்ருதின்னு சொல்லியிருக்காருங்களா ஜாய் கிறிஸ்லான்னு சொல்லியிருக்காங்க கேட்டா எதுவுமே அவர் சொல்லலை. எதை வச்சு சொல்ல முடியும் மேம் இவர் வந்து இவங்களுக்காக தான் அந்த ஜாய் கிறிஸ்டால் தான் அந்த வீடியோவே போட்டிருக்காங்க அப்படின்னு? அவங்கள தான் சொல்லியிருக்காரு. எதை வச்சுன்னா பேரை யூஸ் பண்ணவே இல்லைங்களே. இவங்க தானே அந்த வீடியோஸ்லாம் போடுறாங்க. அவர் அதையுமே மறுக்கலையே. ஆமா அதுவும் பார்க்க வேண்டிய விஷயம். அதையும் மறுக்கலையே. நான் வந்து இது உனக்கு போடலை ஸ்ருதிக்கு தான் போட்டேன்னு அவர் சொல்லலையே. ஸோ மறுக்காதப்ப இவங்களுக்கு தான் போட்டதுன்னு தான் அர்த்தம். அது இல்லாமல் அவங்களுடைய போட்ட வீடியோ இவங்க வெளியில் போடணும்னு அவசியம் கிடையாது. அது ஜாய் கிறிஸ்டாவை தான் சொல்லியிருக்காரு. 2 பேருமே சந்தோஷமாக தான் வாழ்ந்திருக்காங்க. நீங்க சொல்றீங்க அப்படி பார்க்கலாங்களா? நானே சொல்கிறேன். சரியா? 2 பேருமே தான் சந்தோஷமாக தான் வாழ்ந்திருக்காங்க. பட் ஆனால் இவங்களுக்கு நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ப்ராப்ளம்ஸ் அதில் 2 பேருமே உடஞ்சி வெளியில் வராங்க. என்னுடைய கருத்து என்னென்னா நீங்கள் கேட்டீங்கன்ற மாதிரி ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறார் ஒரு 2 பேருக்குமே தெரிஞ்ச விஷயத்த ஊரறிஞ்ச நீங்கள் வந்து பிரச்சனை பண்ணி காட்டும் போது யாருக்குமே அந்த ஈகோ வந்து நீ இவ்வளோ ப்ராப்ளம் பண்ணதுக்கப்புறம் நான் ஏன் சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணுது. ரங்கராஜ் அவர்களுக்கு தோணுது. ஸோ நீ இவ்வளோ வந்து என்னை வெளியில் தேர் இழுத்து தெருவில் விட்ட மாதிரி நீ என்னை வந்து இன்னைக்கு அசிங்கப்படுத்திட்டேன். ஆனால் இவர் தானே சொன்னாங்க டிஎன்ஏ டெஸ்ட் வந்து பாசிட்டிவ் வந்துச்சுன்னா ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தான். இப்போவும் சொல்கிறேன் அவர் தான் ஃபாதர்ன்றதை அவர் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நம்மளுமே புரிஞ்சுக்கணும், அது அவங்களுமே அதை புரிஞ்சுக்கணும். அவர் எங்கேயுமே டினை பண்ணலை. எங்கேயுமே ரங்கராஜ் இது வரைக்கும் டினை பண்ணி ஒரு வீடியோவுமே போடலை. ஓகேவா? ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். அவங்க 2 பேருக்குமே தெரியும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை. இன்றைக்கி அந்த பிரச்சனை வெளியில் வரும்போது இன்றைக்கி உங்கள் பிரச்சனை பல லட்சம் மக்கள் பேசும்போது அவர் அதை சொல்ல மறுக்கிறார். நான் ஏன் இதை சொல்லணும்? நீ இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டல, என்னை இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டல, இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டல, நான் ஏன் உனக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவர் அமைதி காக்குறார். இதுதான் ஒரு சொல்லணும். நீ தான் என்னை வெளியில் வந்து அசிங்கப்படுத்திட்ட, நீ வந்து எல்லாரும் முன்னாடியும் வந்து வீடியோஸ் போட்டு நான் உன்னை ஒரு வீடியோ கூட உன்னை அவாய்ட் பண்ணி போடலையே, நான் உன்னை ஒரு வீடியோ கூட நான் திட்டி போடலையே. நான் இன்னைக்கு ஒரு பிரச்சனை பாதிக்கப்பட்டது இவங்க கரெக்டு தாங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணாமல் இருந்தால் கூட மேபி உங்க 2 பேர் சேர்ந்ததுக்காக வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். அப்படி அவங்க பண்ணி தான் இந்த ஒரு பிரச்சனை வந்திருக்கேன் நீங்களும் நாங்கள் பேசியிருக்கவே மாட்டோம். அவர் அதுக்கான வாய்ப்பே நீங்கள் கொடுக்கலையே. என்னங்க அதுக்கான நீங்கள் வாய்ப்பே கொடுக்கலையே. எப்படி ஒரு பிரச்சனை ஆயிட்டு நிறைய வாட்டி குழந்தை அபார்ஷன் பண்ண வச்சிருக்காரு இவர். அப்பெல்லாம் அவர் வந்து பேசாம இந்த குழந்தை இந்த குழந்தை ஆயிருக்காங்கல்ல பண்ணியிருக்காங்கல்ல, அதில் இவங்க விருப்பத்தோடு தானே இவங்களும் பண்ணாங்க. அப்பனா இவங்க அப்பவே வெளியில் வந்திருக்கலாமே. அதுக்கப்புறம் இவங்க திருப்பி 3வது ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டாங்க. 2 அபார்ஷன் பண்ணீங்கன்னு சொல்றீங்க, அவரோட பிரச்சனைன்னு சொல்றீங்க, அப்புறையே திருப்பி ஒரு 3வது குழந்தைக்கு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. நீங்களே சொன்னீங்க அந்த இன்ஸ்டா வீடியோ கூட அங்க பாருங்க பொண்டாடி இவ்வளவு பாசம் சொல்லும் போது எந்த பொண்ணு நம்பாம இருக்கும்? நம்பினீங்கல்ல, அப்ப இன்னும் கொஞ்ச நாள் நம்பி இருந்திருக்கலாமே, நீங்க திருப்பி அவர்கிட்ட பேசி இருந்திருக்கலாமே. அது ஒரு பிரச்சனை நீங்க வெளியில வரும்போது தான், சண்டையா மாறும் போது தான், அந்த பிரச்சனை ரோடுக்கு வரும்போது தான் இங்க எல்லாமே வந்து பிளவுகள் வந்து ஜாஸ்தி ஆகுது. கொஞ்ச நாள் நீங்கள் இருந்திருந்தோம், நீங்கள் அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணியிருந்தாங்களோ மேபி அவங்க 2 பேர் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்து ஒன்று தான் ஆயிருந்தாங்க. அடிச்சிருந்திருக்காரு, அந்த குழந்தை முன்னாடி அடிச்சிருந்திருக்காரு, எல்லாமே அந்த குழந்தையும் சொல்லுது. அப்போல்லாம் ஒன்று சேர்ந்தவங்க ஏன் இப்போ ஒன்று சேராமல் போயிட்டாங்க? அது இன்னொரு விஷயத்தையும் அவங்க ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்கிறாங்க. ஜாய் கிறிஸ்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கும் சரி என் குழந்தைக்கும் சரி எதனா ஆயிடுச்சுன்னா மாதமட்டி ரங்கராஜன் அவர்கள் தான் காரணம் சொல்லியிருக்காங்க. அப்போ இப்படிப்பட்டவர்கிட்ட போய் என்ன பேச முடியும்? நீங்கள் இப்படிப்பட்டவர் தானே திருப்பி வேணும்னு சொல்கிறீங்க. அவங்க வேணும்னு சொல்ல அவங்க குழந்தைக்கு ஒரு அடையாளம் வேண்டும். குழந்தைக்கு அவர் தாங்க அடையாளம். அவர் ஒத்துக்கல. ஏன் ஒத்துக்கலன்னா அதுதான் நான் காரணம் சொல்ல வரேன். அவருங்க வந்து இவங்க எல்லாமே பிரச்சனையை வெளியில கொண்டு வந்ததால, உலகத்துக்கும் பிரச்சனைகளா காட்டினதால, கல்யாணம் ஆச்சுன்னு போட்டோஸை போட்ட ரங்கராஜ் வந்து ஏன் பிரச்சனைன்னு வரும்போது வாய மூடிட்டார். கல்யாணமான இல்ல, அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும் போது அந்த போட்டோஸ் போட்டாங்க. அவங்க 2 பேர் சந்தோஷமாக இருக்குதோ அந்த ஃபோட்டோஸ்லாம் வெளியில் வருது. அதுக்கப்புறம் சண்டையானதுக்கப்புறம் பெருசாக தெரிய வந்ததே தவிர இவங்க 2 பேருமே பிடிச்சி தான் அந்த ஃபோட்டோஸ்லாம் டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ அப்போல்லாம் இருந்த கன்சர்ன் வந்து ஏன் அதுக்கப்புறம் இல்லாமல் போச்சு?
ஸோ இவங்க அந்த சண்டை போட்டு அவங்க வெளியில் வந்து அதை அசிங்கப்படுத்தினதால அவங்கவுங்க இப்போ நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்ற மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு. அப்போது ஜாய் கிருஷ்ணா அவர்கள் இந்த பிரச்சனையை சோஷியல் மீடியா கொண்டு வராமல் இருந்திருந்தால் மாதம்பட்டி ரங்கராஜன் குறைஞ்சிருந்துருக்கலாம், பிரச்சனைகள் குறைஞ்சிருந்துருக்கலாம். நான் எல்லாருக்குமே சொல்கிறது ஒன்று தான், இந்த ஃபீமேல்ஸ் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர் வந்து ஒரு ஆசை வார்த்தை காட்டி நீ பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லும் போது வந்து அது வார்த்தைகள் மட்டும்தான், அது வாழ்க்கை கிடையாதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அவர் இன்னொரு வாழ்க்கையில் இருக்கார், ஓகேவா? நம்ம பெண்கள் வந்து அதை கொஞ்சம் யோசிக்கணும். இதெல்லாமே மாயையான வார்த்தைகள் தான். இன்றைக்கி வாழ்க்கைன்றது பொண்டாட்டின்றது அதுதான் உண்மை. அவரோட உண்மையான மனைவி தான் மனைவின்றது தான் அவர் ப்ரூஃப் பண்ணிட்டார். ஸோ நான் பெண்களுக்கு சொல்கிறது எல்லாமே ஒன்று தான். இந்த மாதிரி பேசி அந்த ஆண்கள் பேசும்போது நீங்கள் உங்களை பறி கொடுக்கறது இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை பறி கொடுக்குறீங்க. வாழ்க்கையை பறி கொடுக்கறது இல்லாமல் உங்கள் குழந்தைங்களோட வாழ்க்கையும் நீங்கள் கஷ்டப்படுத்துறீங்க. ஸோ ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி இது வார்த்தையா இல்லை அது வந்து பொய்யான வார்த்தைகளா அப்படின்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய பெண்கள் நிறைய குடும்பங்கள் இதால் வந்து நாசமாக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களே நீங்கள் கஷ்டப்படுத்திக்கிறீங்க. இன்றைக்கி வந்து அந்த அம்மா வந்து ஒரு ஆண்டர்ப்ரெனர், ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரெனர். அவ்வளோ பொசிஷனில் அவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கிட்டு சம்பாதிச்சு சுயமாக காரு சுயமாக வீடு இன்றைக்கி வாங்கி வசதியாக இருந்த ஒரு பெண் இன்றைக்கி வந்து தன்னுடைய வாழ்க்கை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ரெஸ்லேயுமே வந்து கதறிட்டு இருக்கா. ஏன் அந்த ஒரு நிமிஷம் நீங்கள் அதை யோசித்து ஒரு வேலையை நீங்கள் அந்த வேலையை செஞ்சுருந்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் யோசித்து அந்த வாழ்க்கையை நீங்கள் முடிவு எடுத்திருந்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி நம்மளே கஷ்டப்படுத்திக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட மாட்டோம். நன்றி மேம், தொடர்ந்து பேசுவோம்.